அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ள 7வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 27. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகைதெரிவான் கட்டே உலகு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். ஐம்புலன்களின் மூலமாக ஐயுணர்வை நாம் நம் உயிரால் அனுபவிக்கிறோம். அந்த உயிருக்குள் இறைவனே இருந்து நமக்கு இந்த ஐயுணர்வை உணர்த்துகிறான் என்ற தந்திரத்தை அறிந்து எவன் ஒருவன் ஐம்புலன் மற்றும் ஐயுணர்வின் ஆசையிலிருந்து விடுபடுகிறானோ அவனே தம்முள் சிற நடுவில் உள்ள இறைவனை கண்டு சாகா நிலையை அடைகிறான். இந்த வகை தெரிந்து இறைவனுடன் ஒன்றாக ஒன்றுபவர்களுக்கே இந்த உலகு உள்ளது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். ஐம்புலன்களின் மூலமாக ஐயுணர்வை நாம் நம் உயிரால் அனுபவிக்கிறோம். அந்த உயிருக்குள் இறைவனே இருந்து நமக்கு இந்த ஐயுணர்வை உணர்த்துகிறான் என்ற தந்திரத்தை அறிந்து எவன் ஒருவன் ஐம்புலன் மற்றும் ஐயுணர்வின் ஆசையிலிருந்து விடுபடுகிறானோ அவனே தம்முள் சிற நடுவில் உள்ள இறைவனை கண்டு சாகா நிலையை அடைகிறான். இந்த வகை தெரிந்து இறைவனுடன் ஒன்றாக ஒன்றுபவர்களுக்கே இந்த உலகு உள்ளது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.